கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள். குடியரசு தினத்தினுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அணிவகுப்பாக அவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக புறப்பட்டிருக்கிறார். அங்கு அவர்களுக்கான குடியரசுடைய பாதுகாவலர்களுடைய படையினுடைய அந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்று பின்னர் அங்கிருந்து அவர் நேரடியாக கடமை பாதைக்கு வர உள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் கோஸ்டா மற்றும் அதனுடைய ஆணையத்தினுடைய தலைவர் உர்சுலா ஆகிய இரண்டு பேரும், அதாவது இந்த ஆண்டினுடைய குடியரசு தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய இரண்டு பேருமே குடியரசுத் தலைவரோடு தற்பொழுது அங்கு அந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அவர்கள் வந்து கொண்டிருப்பதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர்கள் இரண்டு பேருந்தால் இந்த நடப்பாடினுடைய குடியரசு தினத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகளாக அவர்கள் இந்தியா வந்திருக்கிறார்கள். நாளை நடைபெற உள்ள ராஜாங்க பேச்சுவார்த்தைகளும் அவர் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய அணிவகுப்புகளும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் நேரடியாக அவர்கள் கடமை பாதைக்கு சென்ற பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த அணிவகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில்தான் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இந்த காட்சிகள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கான அந்த அணிவகுப்பு மரியாதை ஏற்று அவர்கள் சென்றவுடன் பிரதமர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவர்கள் அவர்களை அங்கு வரவேற்று அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய அந்த இருக்கைகளுக்கு அழைத்து செல்வதும் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் ஜனாதிபதியினுடைய பாதுகாவலர்கள் படை என்பது அந்த குதிரைப்படை உள்ளிட்டவை அணிவகுப்போடு அவர்கள் இங்கு தற்பொழுது ரெய்சினா ஹில் பகுதியில் இருந்து நேரடியாக கடமை பாதைக்கு அவர்கள் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக அவர்களுக்கு வழங்கப்பட உள்ள அந்த ஒரு அணிவகுப்பு மரியாதையை அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் राष्ट्रपति भवन के भव्य प्रांगण में प्रेसिडेंट बॉडीगार्ड लाइंड अप हैं और अब आगमन हो रहा है ऐतिहासिक बग्घी का, जिस पर देश की राष्ट्रपति माननीय श्रीमती द्रौपदी मुर्मू हमारे इस वर्ष के गणतंत्र दिवस के विशिष्ट अतिथि यूरोपीय परिषद के अध्यक्ष 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்காக தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். 77வது குடியரசு தின நிகழ்வுகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றன. முதற்கட்டமாக பிரதமர் மோடி தேசிய போர் நினைவு சின்னத்தில் மரியாதையை செலுத்திய நிலையில் தற்பொழுது கடமை பாதைக்கு சென்று கொடியேற்றி அந்த நிகழ்வுகளை துவங்கி வைப்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் இந்த நடப்பாண்டினுடைய குடியரசு தின சிறப்பு விருந்தினர்களான ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் ஆகிய இரண்டு பேரும் குடியரசுத் தலைவருடைய மெய்காப்பாளர்களால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு நேரடியாக கடமை பாதைக்கு அவர்கள் சென்று முதற்கட்ட ஒரு வரவேற்பு என்பது பிரதமர், துணை குடியரசுத் தலைவர், முப்படையினுடைய தளபதிகள் ஆகியோரால் வழங்கப்பட்டு அதன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அந்த நிகழ்வுகள் தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 77வது இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு மூவன்ற கொடியை திரௌபதி முர்மு ஏற்றி வைத்து அப்போது ஃபீல்ட் ரெஜிமெண்ட் படையினுடைய உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பீரங்கி ஆயுத அமைப்பான 105 mm லைட் பீல்ட் பீரங்கியை பயன்படுத்தி 21 குண்டுகள் முழங்க செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதோடு இணைந்து தேசிய கீதமும் இசைக்கப்படும். அப்போது துவாஜ் பிரிவின் MI-17 வகையை சார்ந்த 4 ஹெலிகாப்டர்கள் இருந்து மலர் தூவி அந்த நிகழ்வுகளை இந்திய பாதுகாப்பு மற்றும் ராணுவ படையானது அதிகாரப்பூர்வமாக மரியாதையை செலுத்த உள்ளது மிக முக்கியமாக. Amit Berwal gives the command, and to the left of the president's buggy will be riding the second in command, Lieutenant Colonel Angad Singh Thien, astride Arya. The presidential buggy, a symbol of India's rich history, traditions and culture, is being led by Naib Risaldar Jitendra, mounted on Longstride. For the officers and men of the President's bodyguard,
Their horses are a very important part of their lives. Magnificent bay and dark-colored war horses. And this is the senior-most regiment of the Indian Army. Going around the 44-meter tall Jaipur column.